السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சுன்னாவை விரும்புவோர் என்ற இந்த முகநூல் பக்கத்தினூடாக சந்தேகங்களை தீர்த்து கொள்வோம் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை இஷா தொழுகையை தொடர்ந்து மார்க்க சந்தேகங்களுக்கான தெளிவுகளை நாங்கள் வழங்கி வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் ஒரு சில முக்கியமான சந்தேகங்கள் குறித்து நாங்கள் தெளிவுகளை பெற இருக்கின்றோம். அல்லாஹ்வின் மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலான அல் குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான செய்திகளின் அடிப்படையிலே அறிந்து எமது வாழ்விலே கடைபிடித்து நடந்தால்தான் நாளை மர்ம நாளையிலே பரிபூர்ணமான கூலியை எம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற தெளிவுகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். மார்க்கத்திலே தெளிவுள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற வணக்கங்கள் திருப்தியானதாக அமைய வேண்டுமென்றால் மார்க்க தெளிவோடு அந்த வணக்கங்களை நாங்கள் செய்ய வேண்டும். தற்போது மார்க்க தெளிவுகளை அடைந்து கொள்ளக்கூடிய பல வசதிகள் வாய்ப்புகள் வந்துவிட்டன. வீட்டிலே இருந்து கொண்டே மார்க்க சந்தேகங்களுக்கான தெளிவுகளை எம்மால் பெற முடியும். எமது சந்தேகங்களை உலமாக்களிடத்திலே கேட்டு அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வசதிகள் அண்மை காலங்களிலே அதிகரித்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்நிலையிலே இந்த மார்க்க விடயம் எனக்கு தெரியாது, நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று சொல்லுவதற்கு எந்த ஒரு முகாந்தரமும் கிடையாது. அல்லாஹ்வின் மார்க்கத்தை அறிந்து விளங்கி படித்து செயல்படக்கூடிய வசதிகள் வாய்ப்புகள் எம்மிடத்திலும் காணப்படுகின்றன. அவைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் தற்பொழுது விசாலமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே உலகத்திலே ஒரு விடயத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நாங்கள் எடுக்குகின்ற முயற்சிகளை விடவும் மார்க்க விடயங்களை அறிந்து தெரிந்து செயல்படுத்த வேண்டும் என்பதிலே கூடிய கவனம் செலுத்த வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. மார்க்க விடயங்களை பொறுத்தவரையில் அது ஆகிராவோடு மறுமையோடு சம்பந்தப்பட்டவை. எமது நம்பிக்கை மறுமையில் வெற்றி அடைவதாகும். மறுமையிலே நாங்கள் வெற்றி அடைவதற்குரிய வழிகளை இந்த உலகத்திலே நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு தேட வேண்டும் என்றால் மார்க்கத்தில் எது சரி எது பிழை என்கிறத நாங்கள் அறிந்து அவைகளை தெளிவோடும் விளக்கத்தோடும் நாங்கள் புரிந்து இந்த உலகத்திலே வாழ்ந்தால்தான் மறுமையிலே ஈடேற்றமடைய முடியும், மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டு மார்க்க விளக்கங்கள் சொல்லப்படுகின்ற இடங்களுக்கு எங்களுடைய கால நேரங்களை செலவழித்து நாங்கள் செல்ல வேண்டும். மார்க்கத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி சில தியாகங்களை நாங்கள் செய்தாவது
அந்த மார்க்க சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதை ஆரம்பமாக ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் தற்பொழுது ஹிஜ்ரி 1446 ஆண்டின் துல்ஹிஜ்ஜா மாதத்தை எதிர்நோக்கினவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதம் வந்துவிட்டாலே உதுஹிய்யா தொடர்பாக எமது சகோதரர்கள், சகோதரிகள் சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்வார்கள். எம்முடமும் உதுஹிய்யா தொடர்பில் சில சந்தேகங்கள் இன்றைய தினம் கேட்கப்பட்டிருக்கின்றன. அவைகளுக்குரிய தெளிவை இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக, உதுஹிய்யா என்கின்ற வணக்கம் இந்த மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு வணக்கம். இந்த வணக்கத்துக்கு ஏதாவது சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்களா? அப்படி சொல்லி இருந்தால் அந்த சிறப்புகளை விளங்கப்படுத்த முடியுமா என்று நம்மிடம் கேட்டிருக்கிறார்கள். ஒரு வணக்கத்தை செய்வதற்கு ஆசையோடும் உற்சாகத்தோடும் அந்த வணக்கத்தை நிறைவேற்றி கொள்வதற்கு அல்லாஹும் அவனுடைய தூதரும் அந்த வணக்கத்துக்கு சொல்லியிருக்கக்கூடிய சிறப்புகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சிறப்புகள் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்தால் வணக்கத்தை உற்சாகத்தோடும் இலகுவாகவும் செய்து கொள்வதற்கு அது ஊன்றுகோலாக இருக்கும். உதுஹிய்யா வணக்கம் குறித்து ஏதாவது சிறப்புகள் இருக்கின்றனவா என்று நாங்கள் ஹதீதுகளிலே தேடி பார்க்கின்ற போது இந்த வணக்கம் அல்லாஹ்வாலும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் அனுமதிக்கப்பட்ட ஒரு வணக்கமாகும். முஸ்லிம்கள் அன்று தொட்டு இன்று வரைக்கும் இந்த வணக்கத்தை செய்து வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியும் இருக்கிறார்கள். இந்த வணக்கம் குறித்து தமது வாழ்நாளிலே செய்தும் காட்டியிருக்கிறார்கள். இவ்வாறு பிரதானமான ஒரு வணக்கமாக காணப்படுகின்ற உதுஹிய்யா சிறப்புகள் குறித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் தேடி பார்க்கின்ற நேரத்திலே ஒரு 7-8 செய்திகள் இந்த வணக்கம் குறித்த சிறப்புகளை சொல்கின்றன. ஆனால் அந்த செய்திகள் அனைத்துமே பலவீனமான, ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாத செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம். இஸ்லாத்திலே 2 பிரதானமான வணக்கங்கள் காணப்படுகின்றன. அந்த 2 மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று உதுஹிய்யா, மற்றையது ரமலானோடு சம்பந்தப்பட்ட, நோன்போடு சம்பந்தப்பட்ட இஃப்தாரு சாயிம், ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வைப்பது. இந்த 2 வணக்கங்களும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த 2 வணக்கங்கள் குறித்தும் சொல்லப்படுகின்ற சிறப்புகள் ஆதாரமற்றவைகளாக தென்படுகிறத நாங்கள் பார்க்கலாம். இஃப்தாரு சாயிமை எடுத்துக்கொண்டால் நோன்பாளியை நோன்பு திறக்க வைப்பது என்ற அந்த அமல் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு அமல். பொதுவாக ஒருவருக்கு உணவளித்தல் என்ற அந்த பகுதிக்குள்ளே அந்த அமல் அடங்கும். ஆனால் அந்த அமல் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்ததாக வரக்கூடிய செய்திகள் ஒரு 4-5 செய்திகள் காணப்படுகின்றன. அது அனைத்துமே பலவீனமான செய்திகளாக தென்படுகின்றன. உதுஹிய்யா என்ற வணக்கம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு வணக்கம். அந்த வணக்கம் குறித்து சிறப்புகள் ஏதாவது இருக்கின்றதா என்று பார்த்தால் நாம் ஆரம்பத்தில் சொன்னது போன்று ஒரு 7-8 செய்திகள் வருகின்றன. ஆனால் அனைத்துமே பலவீனமான, ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ளவே முடியாத செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் இந்த வணக்கத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் செய்து காட்டியிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அந்த வணக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறேன்,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயலுக்கு கட்டுப்படுகிறேன் என்ற அடிப்படையில் இந்த வணக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு நிறைவேற்றுகின்ற போது அல்லாஹ் அந்த வணக்கத்துக்கு என்ன நன்மையை வைத்திருக்கின்றானோ அந்த நன்மையை மறுமையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வணக்கம் குறித்து வந்திருக்கக்கூடிய ஃபலாயில்கள் சிறப்புகளை நாங்கள் பார்க்கின்ற போது ஆதாரமற்ற அந்த சிறப்புகளை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சில கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரதானமாக இந்த செய்தியை எல்லோரும் சொல்லுவார்கள். ஆனால் இது ஒரு பலவீனமான செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பெருநாள் தினத்திலே ஆதமுடைய மகன் செய்கின்ற அமல்களிலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் இரத்தத்தை ஓட்டுகின்ற அறுப்பு அமல்தான். உதுஹியா என்ற பிராணிகளை அறுத்து பலியிடுகின்ற அமல்தான் பெருநாள் தினத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்று சொல்லி இந்த செய்தி இடம்பெறுகிறது. அதன் தொடரிலே அங்கே அறுக்கப்படுகின்ற அந்த பிராணிகள் நாள மர்ம நாளையிலே கொம்புகளோடும் முடிகளோடும் நகங்களோடும் வரும். அந்த பிராணியை அறுக்குகின்ற போது அதனுடைய இரத்தம் பூமியிலே படுவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே தமக்கு நெருக்கம் கிடைக்கிறது. அல்லாஹ்வினுடைய நெருக்கம் பூமியிலே பிராணியுடைய இரத்தம் படுவதற்கு முன்னாலேயே கிடைத்து விடுகிறது. எனவே நல்ல முறையிலே மன விருப்பத்தோடு நீங்கள் உதுஹியாவை கொடுத்து விடுங்கள் என்று இந்த செய்தி இடம்பெறுகிறது. செய்தியை பார்க்கின்ற போது உண்மையிலேயே விருப்பமாகத்தான் இருக்கிறது. இவ்வாறு ஒரு செய்தி இருக்குமாம் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் முடிந்தாலோ எங்களுடைய உதுஹியாவை கொடுத்துக் கொள்வோம். இந்த செய்தி பலவீனமான ஆதாரமற்ற ஒரு செய்தியாக இருப்பது இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விடயம். உதுஹியாவினுடைய சிறப்பு குறித்து வரக்கூடிய மிக முக்கியமான செய்தி இந்த செய்தி, ஆனால் பலவீனமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தி பரவலாக உலமாக்களால் பேசப்படும். ஆனால் இந்த செய்தியை பேசித்தான் உதுஹியா வணக்கத்தை நாங்கள் ஆர்வப்படுத்த வேண்டும் என்பது அல்ல. பலவீனமான செய்திகளை ஒருபோதும் நாங்கள் மக்கள் மன்றத்திலே எத்தி வைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த செய்தியை நமக்கு சொல்லாமல் விட்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னதாக இந்த செய்தி சரியாக பதிவு செய்யப்பட்டால் மாத்திரம்தான் அதை நாங்கள் எடுப்போம், மற்றவர்களுக்கு எத்தி வைப்போமே தவிர நபி அவர்கள் சொன்னதாக யாரோ ஒருவர் சொல்லுகின்ற போது அதை நாங்கள் எடுக்க முடியாது. இது பலவீனமான செய்தி. இந்த செய்தி ஆதாரமற்றது என்கிறத மக்கள் மன்றத்திலே நாங்கள் எத்தி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த செய்தி பலவீனமான செய்தி. இது சம்பந்தமாக இப்னுல் ஜௌசி அவர்கள் தங்களுடைய அல் இலல் முத்தநாஹியா என்ற கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். திர்மிதி அவர்கள் தங்களுடைய கிதாபிலே இது சம்பந்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள். இப்னு ஹிப்பான் அவர்கள் தங்களுடைய கிதாபிலே இது சம்பந்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் ஆதாரமற்ற செய்தியாக இவைகளை இந்த கிதாபுகளிலே பதிவு செய்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இரண்டாவதாக ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற மாதிரி இந்த செய்தி இடம்பெறுகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலுஹியாக்களால என்ன எங்களுக்கு இருக்குது என்று கேட்டார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில். இந்த உலுஹியா எண்ணத்தின் அடிப்படையில் உருவானது அப்படி என்ற மாதிரி கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், இது உங்களுடைய தந்தையாகிய இப்ராஹிமுடைய வழிமுறையில் உள்ளது. அப்ப அவர்கள் மாறி கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், இதுல எங்களுக்கு என்ன பிரயோசனம் இருக்குது அப்படி என்று கேட்ட நேரத்தையில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, அங்கே கொடுக்கப்படுகின்ற அந்த குர்பானி பிராணியின் முடி ஒவ்வொன்றுக்கும் நன்மை இருக்கிறது அப்படி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. ஒவ்வொரு முடிக்கும் நன்மை இருக்குது. இந்த செய்தியை இப்னு மாஜா என்ற கிரந்தத்தில் நாங்கள் பார்க்கலாம்.
ஆனா இந்த செய்தி மிக முக்கியமான சிறப்பை சொல்லுகிறது. அறுக்கப்படுகின்ற அந்த பிராணியின் ஒவ்வொரு முடிக்கும் ஏற்ற மாதிரி ஒரு நன்மை இருக்கிறது என்ற ஒரு முக்கியமான பலாயில் சிறப்பை இது நமக்கு சொல்லி தருகிறது. ஆனால் இந்த சிறப்பு தொடர்பாக வந்திருக்கக்கூடிய செய்தி ஹதீதுல் மௌது, இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி என்று சொல்லுகின்ற அளவுக்கு உலமாக்கள் இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். இப்னு ஹிப்பான் அவர்களுடைய கிதாபுல் லுஆஃபாவிலே இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கலாம். இன்னும் ஷேக் நாசருத்தீன் அல்பானி அவர்களுடைய சில்சிலத்துல் அஹாதீத் ஸஹீஹா, சில்சிலத்துல் அஹாதீத் ضعீஃபா வல் மௌதுஆ என்ற அந்த கிதாபிலேயும் இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கலாம். இந்த செய்தி ஒரு பலவீனமான செய்தியாகும், இட்டுக்கட்டப்பட்ட அளவுக்கு உள்ள ஒரு செய்தியாகும். அதே மாதிரி இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறித்த அந்த செய்தி வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஃபாத்திமா அவர்களிடத்திலே ஒரு சந்தர்ப்பத்திலே, யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே, நீங்கள் உங்களுடைய உலுஹியா பிராணியிடத்திலே செல்லுங்கள், அதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள். அந்த பிராணி அறுக்கப்படுகின்ற இடத்துல போய் பார்த்து அதுக்கு நீங்க சாட்சியாக இருந்து கொள்ளுங்க. ஏன் என்று சொன்னால், அந்த பிராணியில இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் உங்களுடைய முந்தின பாவங்களை மன்னிப்பதற்கு காரணமாக அமைந்துவிடும். அந்த பிராணியில இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொட்டு ரத்தம் இருக்கு இல்லையா, உங்களுடைய முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரியும், இதை கேட்டவுடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், இது ஆடு பைத்தாகிய நபியுடைய குடும்பமாகிய எங்களுக்கு மாத்திரமா அல்லது எங்களுக்கும் ஏனைய முஸ்லிம்களுக்கும் இந்த சிறப்பு இருக்கிறதா கேட்ட நேரத்தையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களுக்கும் ஏனைய முஸ்லிம்களுக்கும் உள்ளதுதான் என்று சொன்ன மாதிரி இந்த செய்தி இடம்பெறுகிறது. இந்த செய்தியும் ஒரு பலவீனமான செய்தியாகும். இது ஒரு முன்கரான செய்தி, வெறுக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது. இதுவெல்லாம் உலுஹியாவுடைய சிறப்புகள் குறித்து சொல்லப்படுகின்ற ஆதாரமற்ற செய்திகள். இதை நாங்கள் தெளிவுக்காக வேண்டி இந்த இடத்திலே வழங்கப்படுத்துகின்றோம். ஏனென்றால் இந்த இடத்திலே கேட்டிருக்கிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு உலுஹியா என்ற அமலுக்கு ஏதாவது சிறப்புகள் அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லித் தரப்பட்டிருக்கிறதா? மிக முக்கியமான ஒரு அமல். இந்த அமலை நாங்கள் உற்சாகத்தோடு செய்வதற்கு சிறப்புகள் இருந்தால் அதை எங்களுக்கு வழங்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டிருப்பதினால்தான் இந்த தகவல்களை நாங்கள் பதிவு செய்து கொள்கின்றோம். நான்காவதாக ஒரு செய்தி இடம்பெறுகிறது. பெரும்பாலும் இந்த செய்தியை மிம்பர் மேடைகளிலே உலமாக்கள் பேசுவார்கள். அநேகமானவர்கள் இதனுடைய விளக்கம் தெரியாமல் அல்லது இதனுடைய நிலைமை தெரியாமல், இந்த அறிவிப்பினுடைய நிலைமை தெரியாமல் மற்றவர்களிடத்திலும் எத்தி வைக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அது என்ன? உங்களுடைய உலுஹியாக்களை நல்ல முறையிலே நீங்கள் அறுத்துக் கொள்ளுங்கள். உலுஹியாக்களை நீங்க அறுக்கிற நேரத்தில் நல்ல முறையில் அறுத்துக் கொள்ளுங்க அப்படி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு, ஏனெனில் நீங்கள் அறுக்கக்கூடிய உங்களுடைய உலுஹியாக்கள், உங்களுடைய பிராணிகள் நாளை மர்ம நாளையிலே சிராத்துக்கு உங்களை கடக்கிறதுக்காக வேண்டி கூட்டி வரக்கூடியதாக இருக்கும். சிராத்தை உங்களுக்கு கடந்து செல்வதற்கு துணையாக ஏறு வாகனமாக வரும் என்று சொல்லி இந்த செய்தி இடம்பெறுகிறது. அப்ப நாங்கள் இந்த செய்தியை அறிஞ்சு வச்சிருக்கிறோம். கொடுக்கப்படக்கூடிய பிராணி நாளை மர்ம நாளையிலே எங்களுடைய சிராத்தை கடப்பதற்கு, ஏன்னா அல்லாஹ் தஆலா மர்மையிலே நரகத்துக்கு மேலான ஒரு பாலத்தை போட்டு வச்சிருக்கிறான். அந்த பாதையால நாங்கள் எங்களுடைய அமல்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கடக்க போகிறோம். அதுக்கிடையிலே உலுஹியா கொடுத்திருப்பவர்கள் அவர்கள் கொடுத்த அந்த பிராணியின் மீது ஏறி அந்த வழியை கடப்பார்கள் என்ற மாதிரி இந்த செய்தி இடம்பெறுகிறது. இது நிறைய சகோதரர்களால் பேசப்படக்கூடிய ஒரு செய்தி தான். ஆனால் இந்த செய்தி ஒரு லைஃபும் ஜித்தன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக பலவீனமான ஒரு செய்தி என்கிறதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவைகள் தொடர்பாக இமாம்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவர்களுடைய புத்தகங்களிலே தாராளமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. யார் ஒருவர் அழகான முறையிலே உலுஹியாவை வழங்குகிறாரோ, அவருடைய உள்ளத்தில மன திருப்தியோடு சந்தோஷத்தோடு உலுஹியாவை கொடுக்கிறாரோ, அவருடைய உலுஹியாவின் மூலமாக அவர் அல்லாஹ்விடத்திலே நன்மையை நாடினவராக கொடுத்தால் கானத்துல ஹிஜாபம் மினன்னார், அவருக்கு அந்த உலுஹியா நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு திரையாக இருக்கும் என்று சொல்லி ஒரு செய்தி இடம்பெறுகிறது. இந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியாகும் என்கிறத நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. அல்லாஹு தஆலா உலுஹியா பிராணியுடைய ஒவ்வொரு உறுப்பும் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு உறுப்புக்கும்
உலுஹியா கொடுத்தவருடைய ஒவ்வொரு உறுப்பையும் நரகத்திலே இருந்து பாதுகாக்கிறான். இப்ப உலுஹியா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிராணியுடைய கை இருக்கா, உலுஹியா கொடுத்தவருடைய கையை நரகத்திலிருந்து எல்லாம் பாதுகாக்கிறான். நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறான் அந்த கைக்கு, அந்த காலுக்கு விடுதலை கொடுக்கிறான். இப்படி மொத்தத்திலேயே அவருக்கு விடுதலை கொடுக்குகிறான் என்ற அர்த்தத்தில் ஒரு செய்தி இடம்பெறுகிறது. இந்த செய்தி ஹதீதுல்லா அஸ்லலஹுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை, அடிப்படை இல்லாத ஒரு செய்தி அப்படிங்கிறத இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி உட்பட இன்னும் பல அறிஞர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே மாதிரி இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், மனிதர்களே நீங்கள் உலுஹியா கொடுங்கள், உங்களுடைய உலுஹியாவின் மூலமாக நன்மையை நீங்கள் எதிர்பாருங்கள். நிச்சயமாக அந்த உலுஹியாவிலே வரக்கூடிய இரத்தம் இருக்கில்லையா, அந்த இரத்தம் பூமியிலே விழுகின்ற போது அது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்று தரக்கூடியதாகத்தான் இருக்கும். அப்படி என்ற மாதிரி ஒரு செய்தி இடம்பெறுகிறது. இது விட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியாகும். இதே மாதிரி இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். பெருநாள் தினத்திலே செலவழிக்கப்படுகின்ற செலவுகளிலே சிறந்தது இரத்தத்தை ஓட்டுகின்ற செலவாக இருக்கும். ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி அந்த அடிப்படையில் அந்த கருத்தில் அமைய இன்னும் ஒரு செய்தி இடம்பெறுகிறது. இவைகள் எல்லாம் பலவீனமான செய்திகளாக தென்படுறதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, உலுஹியா என்கின்ற வணக்கம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு வணக்கம். அல்லாஹ்வும் தூதரும் அந்த வணக்கத்தை நமக்கு அனுமதித்திருக்கிறார்கள். நபி அவர்கள் சொல்லியும் இருக்கிறார் அந்த வணக்கம் குறித்து, அல்லாஹ்வுடைய தூதர் செய்தும் காட்டியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், செய்தார்கள் என்பதற்காக வேண்டி அந்த வணக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். அந்த வணக்கத்துக்கு அல்லாஹ் என்ன நன்மையை தர இருக்கிறானோ அந்த நன்மையை நாங்கள் மறுமையிலே பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளலாம். அந்த நன்மை இன்னதான் என்று சொல்லி எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியையும் காணல. ஆனால் அந்த உலுஹியாவை கொடுக்குகின்ற நேரத்திலே பொதுவாக தக்வா எங்களிடத்திலே இருக்க வேண்டும். இஹ்லாஸோட அந்த உலுஹியா வணக்கத்தை நாங்கள் வழங்க வேண்டும். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த உலுஹியா பிராணி, நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த பிராணியுடைய இரத்தங்களோ சதைகளோ அல்லாஹ்விடத்துல போய் சேர்றதில்லை. வலாக்கியனாலும் தக்குவா மீங்கும், உங்களுடைய தக்குவா தான் அல்லாஹ்விடத்துல போகுது. எனவே தக்குவாவோடு இறையச்சத்தோடு அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி அந்த வணக்கத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்கிறத இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இது தொடர்பாக வரக்கூடிய பலாயில்கள் சிறப்புகள் குறித்து ஆதாரபூர்வமான செய்திகள் எதுவும் கிடையாது. எல்லாம் பலவீனமான செய்திகளாக, விட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாக காணப்படுகின்றன என்கிற தகவலை நாங்கள் பதிவு செய்து கொள்கின்றோம். இதே மாதிரி தான் இஃப்தாரு சாயிம் அல்லது தஃப்தீரு சாயிம், ஒரு நோன்பாளியை நோன்பு தக்க வைக்கின்ற சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளும் பலவீனமான செய்திகளாக இருக்கின்றன. ஆனால் பொதுவாக சாப்பாடு ஒருத்தருக்கு கொடுத்தல் என்கின்ற அந்த பொதுவான சட்டத்தின் அடிப்படையிலே அந்த இபாதத்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் செய்கின்ற போது அல்லாஹு தஆலா அதன் மூலமாக என்ன கூலியை வழங்குவானோ அந்த கூலியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அந்த கேள்விக்கு விளக்கமாக நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அடுத்ததாக மரணித்தவருக்காக வேண்டி உதுஹியா கொடுப்பது சம்பந்தமாகவும் கேட்டிருக்கிறார்கள். ஒருவர் மரணித்து விட்டார், அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர் மரணிப்பதற்கு முன்னாலே உதுஹியா கொடுக்கவில்லை, அவரிடத்தில் வசதியும் இருக்கவில்லை. இப்போது பிள்ளைகள் வசதியோடு இருக்கிறார்கள். இந்த கட்டத்திலே மரணித்த தாய் தந்தையர்களுக்காக வேண்டி உதுஹியாவை நேரடியாக அவர்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள். இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே மரணித்தவருக்காக வேண்டி குர்பானி கொடுக்குகின்ற இந்த விடயத்தில் 3 அம்சங்கள் காணப்படுகின்றன. ஒன்று, மரணித்தவர்களுக்காக வேண்டியும் உயிருள்ளவர்களுக்காக வேண்டியும் சேர்த்து குர்பானி கொடுப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் என்று சொல்லி அறுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உதுஹியா பிராணி அறுக்குகின்ற நேரத்திலே தன்னுடைய குடும்பத்துக்கும் தனக்கும் இந்த பிராணியை நான் உதுஹியாவாக கொடுக்கிறேன் என்று அறுத்தார்கள். இப்போது தனக்கும் தன்னுடைய குடும்பம் என்று வருகின்ற போது குடும்பத்திலே உயிருள்ளவர்களும் இருப்பார்கள், மரணித்தவர்களும் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக
உயிருள்ளவர்கள் என்றோ மரணித்தவர்கள் என்றோ அந்த இடத்திலே வாசகங்களை பயன்படுத்தவில்லை. பொதுவாக தனக்கும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் என்று கொடுத்தார்கள். அந்த குடும்பத்திலே ஹதீஜா அவர்கள் இருக்கிறார்கள், அதே மாதிரி அவர்களுக்கு முன்னாலே மரணித்த ஹம்சா அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கின உறவினர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், மரணித்தும் இருக்கிறார்கள், அந்த நேரத்திலே மரணிக்காமல் உயிரோடும் இருந்தார்கள். எனவே இந்த அடிப்படையில் ஒருவர் குர்பானி கொடுக்குகின்ற நேரத்தில் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் இந்த குர்பானியை நான் கொடுக்குகின்றேன் என்று அவர் அறுக்கின்ற போது அல்லாஹு தஆலா நாடினால் உயிர் இல்லாமல் மரணித்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் அதை சேர்த்து வைக்கலாம். அது அல்லாஹ் போதுமானவர். நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தவர்களுக்கு குர்பானி கொடுத்தார்கள், உலுஹியா கொடுத்தார்கள். குர்பானிங்கிற பொது பேரு, உலுஹியா தான் தனிப்பேர். அதுல உலுஹியா கொடுத்தார்கள் என்கிறதுக்கு எந்த ஒரு செய்தியை நாங்கள் காண முடியாமல் இருக்கிறது. அப்ப குர்பானியில மையத்துக்கு மரணித்தவருக்கு கொடுக்குகின்றதுல ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பானி முறை எதென்று சொன்னால், ஒருவர் அறுக்க போகிறாரு, அறுக்க போற நேரத்தையில அவர் தனக்கும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் இந்த தவாபை எத்தி வைத்திரு, இந்த தவாபை கொடுத்துரு என்ற நீயத்தோடு அவர் கொடுத்தால் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உயிருள்ளவர்களுக்கும் அது போய் சேரும், மரணித்தவர்களுக்கும் அது போய் சேரலாம். அது அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்திருக்கிறார்கள், நாங்களும் நம்பிக்கை வைத்து அந்த வாசகத்தை பயன்படுத்தி நியத்து வைத்து நாங்கள் கொடுக்க வேண்டும். இவ்வாறு கொடுப்பதற்கு மார்க்கத்திலே தடை கிடையாது. இது ஒரு முறை இருக்கிறது. இந்த முறையில எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த அடிப்படையிலே குர்பானி கொடுக்கலாம். இன்னும் ஒரு முறை இருக்கிறது, மரணிப்பவர் மரணிப்பதற்கு முன்னாலே தன்னுடைய வரதுக்காரர்கிட்ட சொல்றாரு, நீங்கள் எனக்காக வேண்டி ஒரு குர்பானி, ஒரு உலுஹியா கொடுக்க வேண்டும், வசியத்தாக சொல்லுகிறார். வசியத்தை செய்து விட்டு போகிறார், அல்லது நேர்ச்சை வைத்து விட்டு போகிறார். நேர்ச்சை வைத்து விட்டு போனால், வசியத்தை செய்து விட்டு போனால் அவருடைய நேர்ச்சையை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அந்த வரதத்துக்காரர்கள், அந்த வழிகாரர்களுக்கு, குடும்பத்தினர்களுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இவ்வாறு நேர்ச்சை வைத்து விட்டு ஒரு குர்பானி கொடுக்க வேண்டும், கட்டாயம் கொடுத்து கொள்ளுங்க, என்னிடத்துல கொடுக்கறதுக்கு இப்பதான் வசதி வந்திருக்குது, நான் கொடுக்கறதுக்கு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த நீயத்தை வெளிப்படுத்துறார். ஆனா குர்பானி கொடுக்கறதுக்கு இடையில மரணிச்சு போயிட்டார். ஏன்னா எடுத்த உடனே உலுஹியா கொடுக்க இயலாது. உலுஹியா என்று சொன்னா அதுக்குரிய காலங்கள் நேரங்கள் இருக்குது. அந்த நேரத்தை எல்லாம் கொடுக்கலாம். அந்த நேரம் வாரத்துக்கு முன்னால் மரணிச்சு போயிட்டார். ஆனால் அவர் குர்பானி உலுஹியா கொடுக்க வேண்டும் என்ற நீயத்தை வைத்திருந்தார். அவர் அதை வசியத்தாக செய்திருந்தார். அதை அவர் நேர்ச்சியாக சொல்லுகின்ற அளவுக்கு நாடிலே நீயத்து நேர்ச்சியாக வைத்திருக்கிற, கட்டாயமாக நீங்கள் கொடுக்க வேண்டும், எப்படியாவது நான் கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டு மரணித்திருந்தால் அந்த நேரத்திலே நாங்கள் அவருக்காக வேண்டி எங்களோடு சேர்த்து அந்த குர்பானியை கொடுத்து கொள்ள முடியும் என்பதையும் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இந்த இரண்டு விடயங்களிலும் கருத்து முரண்பாடுகள் பெரிதாக இல்லை, ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவுகளாக தென்படுகின்றன. மூன்றாவது ஒரு முறை இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், நேரடியாக மரணித்திருப்பார், வாப்பா மரணிச்சிருப்பாரு, மகன் என்ன செய்வார், மரணித்த வாப்பாவுக்காக வேண்டி அந்த உலுஹியாவை நான் அறுக்குகிறேன், அவருக்கு அந்த முழு தவாபும் போய் சேர வேண்டும், அல்லது மரணித்த உம்மாவுக்காக வேண்டி இந்த உலுஹியாவை நான் அறுக்குகிறேன், அவருக்கே முழு தவாபும் போய் சேர வேண்டும் என்று அப்படி அறுப்பது. இவ்வாறு அறுக்குகின்ற இந்த அறுப்புக்கு பொறுத்தவரையிலே நேரடியாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. சதக்காவை கியாஸ் பிடித்து தான் சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு சதக்கா பிராணியை கொடுக்கலாமா இல்லையா? ஒரு மரணித்து விட்டான்னு சொன்னா குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எந்த நேரத்திலும் சதக்கா கொடுக்கலாம். அது மாட்டறத்தை கொடுத்தாலும் சரிதான், ஆட்டறத்தை கொடுத்தாலும் சரிதான், அல்லது வேறு வேறு பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் சரிதான், மையத்துக்காக வேண்டி சதக்கா செஞ்சு அதை போய் சேரும் என்கிறது பொதுவான நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டோடு இதை கியாஸ் பிடித்து, ஏனென்றால் உலுஹியாங்கிறது சதக்கா போன்றதுதான், கியாஸ் பிடித்து அதை ஒப்பு நோக்கி அப்படி கொடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்களே தவிர நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தவர்களுக்கு குர்பானி கொடுத்தால் என்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்டல. ஹதீஜா நாய் மரணித்திருந்தார்கள், அவர்களுக்கு முன்னாலே நிறைய மனைவிமார்கள் மரணித்திருந்தார்கள், பிள்ளைகள் மரணித்திருந்துச்சு, நபியுடைய சாச்சா மரணித்திருந்தாங்க, இப்படி நிறைய பேர் அவருடைய குடும்பத்தில் உள்ளாக்கெல்லாம் மரணித்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கும் மரணித்தவர்களுக்கு தனிப்பித்து குர்பானி கொடுத்த மாதிரி தெரியல. சஹாபாக்களும் அப்படி குர்பானி கொடுத்த மாதிரி தெரியல. ஆகையினால அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி குர்பானி கொடுத்த மாதிரி தெரியாததினால நாங்கள் நேரடியாக அந்த குர்பானியை மரணித்தவருக்கு செய்வதை விட்டுவிட்டு ஏற்கனவே நாம் சொன்ன அடிப்படையில் தனக்கும் தன்னுடைய குடும்பத்தினருக்கும் என்று அறுப்பதுதான் சிறப்பானதாக இருக்கும். உலுஹியா என்பது ஒரு பிரத்யேகமான அமல்.
உலுஹியாக்கு என்று சொல்லி தனி சட்டங்கள் இருக்கின்றன. சதக்காங்குகின்ற அமலோடு அந்த உலுஹியாவை கொண்டே இணைக்க இயலாது, கியாஸ் பிடிக்க இயலாது. என்ன காரணம் என்றால் சதக்காங்குகின்ற அமலுக்கு நிபந்தனைகள் எல்லாம் கிடையாது. என்னத்தை வாங்கி கொடுத்தாலும் அது பிரச்சனை இல்லை. ஆனா உலுஹியாங்கிறத கொடுக்கிறதாக இருந்தால் அதுக்கு தனி சட்டங்கள் இருக்கின்றன, நேரங்கள் இருக்குது, என்ன பிராணியை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க கூடாதுங்கிற சட்டங்கள் எல்லாம் இருக்கின்றன. எனவேதான் அந்த அடிப்படையிலே மரணித்த ஒருத்தருக்காக வேண்டி நேரடியாக அந்த தவாபை சேர்த்து வைக்கின்ற அந்த நடைமுறை தவிர்க்கப்பட வேண்டும். அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலையும் காண கிடைக்காமல் இருக்கிறது. அதுக்கு மாற்றமாக ஒரு வழிகாட்டல் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிற நேரத்தையில நாங்கள் அந்த வழிகாட்டலை பயன்படுத்திக் கொள்ளும். கருத்து முரண்பாட்டுக்குள்ள நாங்கள் போக தேவை. என்ன வழிகாட்டல் இருக்குது? குர்பானியை நாங்கள் வாங்குறோம், வாங்கி தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கு நான் அறுக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் வந்து மரணித்தவர்கள் இருப்பார்கள், உயிரோடு இருப்பார்கள். மரணித்தவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சேர்த்து வைக்கிறதுக்கு போதுமானவன் என்ற அடிப்படையில் நாங்கள் அதை செய்துவிட்டு போக வேண்டும். இது மரணித்தவர்களுக்கு குர்பானி கொடுத்தல் சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு விளக்கமாக நாங்கள் சொல்லுகின்ற பதிலாகும். அடுத்ததாக குர்பானி பிராணியிலே நடக்கின்ற ஒரு முக்கியமான தவறு, இன்றைய காலங்களிலே நிறைய ஊர்களிலே இந்த தவறு நடக்குது. என்ன நடக்குது என்று சொன்னால், குர்பானி பிராணி அறுப்பதற்காக வேண்டி போய் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு மாட்டை அடையாளப்படுத்தி அல்லது ஆட்டை அடையாளப்படுத்தி இதை நான் உங்களிடத்தில் வாங்கிக் கொள்கின்றேன், இது எவ்வளவு கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எத்தனை கிலோ மல்ல இருக்கும் என்று கேட்டால் அவர் ஒரு அன்னளவான ஒரு கிலோவை சொல்லுவார். இவருக்கு சந்தேகம் வருகிறது, இவர் சொன்ன அளவுக்கு இருக்குமா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வருகிறது. அப்ப இவர் சொல்றார் வந்து, நான் இந்த மாட்டை எடுக்கிறேன், ஆனா நீங்க அறுத்ததுக்கு பின்னால எவ்வளவு இறைச்சி அதுல வருகுதோ அந்த இறைச்சிக்கு நான் காசை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துடுறாரு. அதுக்கு பின்னால என்ன பண்ணப்படுகிறது? குர்பானி உலஹியா வந்து அந்த நாளையிலே அறுக்கப்படுகிறது. அறுக்கப்பட்டு அவருக்கு உரிய அந்த இறைச்சி நெருக்கப்பட்டு எவ்வளவு கிலோ இருக்கிறதோ அதுக்கேற்ற அந்த நிறைக்கேற்ற கிலோவுக்கேற்ற கூலியை வந்து, அதாவது அதற்கேற்ற சல்லியை அவர் என்ன பண்றாரு? அந்த மாட்டுக்காரரிடத்திலே ஒப்படைக்கிறார். இப்படி நம்முடைய சமுதாயத்திலே நிறைய ஊர்களிலே இந்த மாதிரியான அமைப்பிலே குர்பானி நடந்து வருகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இது ஒரு தவறான நடைமுறையாகும். குர்பானி பிராணியை பொறுத்தவரையிலே தனக்கு சொந்தமானதை அவர் அறுக்க வேண்டும். தனக்கு சொந்தமாகுவதென்றால் அவர் உரியவரிடத்திலே போய் பேசி கதைத்து அதற்குரிய பணம் எவ்வளவு என்று மதிப்பிட்டு அந்த காசை அவரிடத்திலே கொடுத்து அந்த பிராணியை தான் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். சொந்தமாக்கினத்துக்கு பின்னால்தான் அவர் அதை அறுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அங்க பாதிக்கப்பட்டுருவோம், 5 கிலோ குறைஞ்சு வைக்கிறோம் அல்லது வந்து 7 கிலோ குறைந்து வைக்கிறோம் என்கிறதுக்காக வேண்டி நாங்கள் என்ன பண்றோம்? உலுஹியா பிராணியை போய் பார்த்துட்டு போறோம், பார்க்கிறோம், மாட்டை பார்க்கிறோம், எல்லாம் செய்யறோம் தான். ஆனா காசு கொடுக்கறது இல்லை. அதை நாங்க வாங்குறோம் என்று சொல்லிட்டு வகதவண்ட கொடுத்துட்டு வாரோம். எப்போ வாங்குறோம்? நீங்க வந்து கொண்டு வந்து என்ன செய்யுங்க? அந்த குர்பானி பிராணியை அருங்க. அந்த நாளையில அறுத்ததுக்கு பின்னால 4 சந்துகளையும் போடுங்க, நெருங்க. நிறுத்து போட்டு எத்தனை கிலோ இருக்குன்னு சொல்லுங்க. அத்தனை கிலோவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிலோவுக்கு 2000 ரூபாய்ச்சுன்னா 50 கிலோ இருக்குமான்னு சொன்னால் 1,00,000 ரூபாய் நான் என்ன செஞ்சிடுறேன், தந்துடுறேன் அப்படி என்று சொல்லி அதுக்கு பின்னாலே காசை கொடுக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறான இந்த குர்பானி வந்து உலுஹியாவில் சேராது. வெறுமனே 50 கிலோ இறைச்சியை அவர் வாங்கி சதக்கா செஞ்சிருக்கிறார். 5 கிலோ இறைச்சியை வாங்கி சதக்கா செஞ்சாலும் அதே மாதிரி தான் வரப்போகிறது. 50 கிலோ வாங்கி சதக்கா செஞ்சாலும் சதக்கா செஞ்ச நன்மை தான் கிடைக்க போறது. உலுஹியா என்று சொன்னால் அது அவருக்கு சொந்தமான பிராணியாக இருக்க வேண்டும். அதைத்தான் அவர் குர்பானி கொடுக்க வேண்டும். அப்ப இந்த நடைமுறை வந்து தவிர்க்கப்பட வேண்டும். இதை எங்களை வசதிக்கேற்ற மாதிரி நாங்கள் மாற்றிக்கிட்டோம். மார்க்கத்தை வந்து எங்களுடைய வசதிக்கேற்ற மாதிரி மாத்திரத்துக்கு திருப்புறத்துக்கு எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா எங்களை வசதிக்கேற்ற மாதிரி மார்க்கத்துல இல்லாத ஒன்றை நாங்கள் உருவாக்கினோம் என்று சொன்னால் அந்த வணக்கமே பாத்திலாக போகின்ற அளவுக்கு நிலைமை மோசமாகிவிடும். இந்த குர்பானியை எடுத்துக்கிட்டபடி சொன்னா இப்ப நாங்கள் எங்களுடைய இஷ்டத்துக்கு இந்த சட்டத்தை மாற்றி இருக்கிறோம். நாங்கள் என்னத்துக்காக வேண்டி மாத்தினோம்? நாம நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாது, நாம ஏமாந்துடக்கூடாது,
நமக்கு நஷ்டம் ஏற்பட்டுறக்கூடாது என்கிறதுக்காக வேண்டித்தான் நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு நல்ல நோக்கத்துல தான் நமக்கு கிடைக்கிற இறைச்சி இன்னொரு 5 கிலோ கூட கிடைக்குமா மட்டும் சொன்னா 5 பேருக்கு கொடுத்துடலாமே என்ற நல்ல நோக்கத்துல தான் என்ன செய்யறோம் நாங்க மாத்திரம். ஆனால் எங்களுடைய நல்ல நோக்கம் மார்க்கத்துக்கு முரணாக இருக்குமா மட்டும் சொன்னா நல்ல நோக்கம் இல்லை, மார்க்கம் அனுமதிக்காது. உதகியா விடயத்திலே ஒரு பிராணியை சொந்தமாக்கினதுக்கு பின்னால்தான் அவர் உதகியா கொடுக்க வேண்டும். சொந்தமாக்கலையாம் என்று சொன்னால் உரியவரிடத்திலே போய் பேச வேண்டும். அப்படி பேசுற நேரத்தையில மாட்டோடு சம்பந்தப்பட்ட அறிவுள்ள ஒருத்தரை கூட்டி கொண்டு போய் இந்த மாட்டை பாருங்க, இந்த மாட்டுல ஏதாவது குறைபாடுகள் இருக்குதான்றத பாருங்க. மார்க்கத்துல 4 குறைபாடுகள் சொல்லி தரப்பட்டிருக்கு. உதுகியா கொடுக்கக்கூடிய பிராணியில 4 குறைபாடுகள் இருக்கக்கூடாது. வெளிப்படையான குருடு இருக்கக்கூடாது, அதே மாதிரி வெளிப்படையான நொண்டியாக அது இருக்கக்கூடாது, ஆக மெலிந்து சுருங்கி போய் இருக்கக்கூடிய அடிப்படையில முள்ளும் தோளுமாக இருக்கக்கூடாது, வெளிப்படையான நோய் இருக்கக்கூடாது. இந்த 4ஐயும் தவிர மற்ற எல்லாத்தையும் குர்பானி கொடுக்கலாம். ஒரு பிராணியில குறி போட்டிருக்கிறார்கள், பிராணி யாருடையங்கிறத அடையாளப்படுத்துறதுக்காக குறி போட்டிருப்பார்கள், தாராளமாக அதை கொடுத்துக் கொள்ளலாம். அல்லது சில பொழுதுகளில் காதில் ஏதோ ஒரு பெச்சொண்டு அடிச்ச மாதிரி வச்சிருப்பார்கள், தாராளமாக கொடுத்துக் கொள்ளலாம். அல்லது சில பொழுதுகளில் சில இடங்கள்ல கம்பி கிழிச்ச மாதிரி இருக்கும், தாராளமாக கொடுக்கலாம். மார்க்கம் இந்த 4 பிராணிகளையும் தான் அடையாளப்படுத்தி நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இந்த அடையாளத்தை தவிர்த்து நாங்கள் ஏனைய மற்ற பிராணிகள் அந்த அடையாளத்துக்கு அப்பாற்பட்டவைகளை ஆடு மாடு ஒட்டகம் இந்த 3லையும் இருந்து நாங்கள் குர்பானை கொடுத்துக் கொள்ளலாம், உதுகியா கொடுத்துக் கொள்ளலாம். இந்த 3 உதுகியா கொடுக்கலாம். ஏனைய பிராணியில உதுகியா என்று நாங்கள் கொடுக்க இயலாது. அப்ப இந்த 3ல இந்த 4 குறைபாடு இல்லையாம் என்று சொன்னா தாராளமாக நாங்கள் கொடுத்துக் கொள்ளலாம். இப்போது நாங்கள் வர கூட்டி கொண்டு போய் இந்த பிராணியை பாருங்க, இந்த மாட்டை தான் நான் வாங்க போறேன், இது எத்தனை கிலோ இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி நாங்க அவர்கிட்ட சொல்றோம். அவர் பார்த்துட்டு ஒரு 100 கிலோ இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா 100 கிலோவுக்குரிய சல்லிய உரியவரிடத்துல கொடுத்து அந்த மாட்டை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளணும். ஒரு 5 கிலோ குறைஞ்சிட்டு போகட்டும். ஏனென்றால் நாங்கள் வணக்கம் ஒன்று செய்ய போகிறோம், நாங்கள் வியாபாரம் செய்ய போகல, நாங்கள் வணக்கம் ஒன்று செய்ய போகிறோம். எனவே சில பொழுதுகள்ல 2 கிலோ கூடி இருக்கலாம், சில பொழுதுகள்ல 2-3 கிலோ குறைஞ்சும் இருக்கலாம். குறைந்து இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. நாம வியாபாரம் செய்யறதுக்காக அந்த மாட்டை வாங்கல, நாம வணக்கம் செய்யறதுக்காக இபாதத்துக்காக அந்த மாட்டை வாங்கியிருக்கிறோம். ஆகையினால அதை பத்தி நாங்கள் கணக்கெடுக்க தேவையில்லை. அப்படி இல்லாமலுக்கு நாங்க 2 கிலோ 3 கிலோ பார்த்தோம் என்று சொன்னா இறைச்சி வாங்கி குர்பானை கொடுத்த நிலைமைக்கு நாங்கள் ஆளாயிடுவோம். இறைச்சி வாங்கி நாங்கள் கொடுத்தால் உதவியா கொடுத்த அந்த சட்டத்துக்குள்ள நாங்கள் வரமாட்டோம். நாங்க நினைச்சிட்டு இருப்போம் உதவியா கொடுத்துட்டோம் நாங்க நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நாங்க இறைச்சி வாங்கி சதக்கா செஞ்சிருக்கிறோம் என்று அந்த பகுதிக்குள்ளதான் மார்க்கம் எங்களுக்கு அந்த கூலியை தான் வழங்கும். என்ன காரணம் என்றால் உலுஹியாங்கிறது தனக்கு சொந்தமான ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும், தனக்கு சொந்தமானதை தான் அறுக்க வேண்டும் அல்லது இன்னொரு ஆளை வச்சு அறுக்க வேண்டும். இதுதான் உலுஹியா தொடர்பாக எங்களுக்கு மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய செய்தி. அதை விடுத்துட்டு நாங்கள் இந்த முறையை மாற்றினோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் ஏமாந்து போய்விடுவோம். எங்களுடைய உலுஹியா என்கிற அந்த வணக்கத்தை விடுத்து நாங்கள் சதக்கா என்கிற வணக்கத்தை செஞ்சவராக போய்விடும். அன்பிற்குரிய சகோதரர்களை, இதை நாங்கள் எங்களை கவனத்தில் எடுக்க வேண்டும். அநேகமானவர்கள் இப்படி செய்கிறார்கள். நம்முடைய ஊர்லையும் சரி ஏனைய ஊர்களிலையும் சரி இந்த நடைமுறை பேணப்பட்டு வருகிறது. இறைச்சியை வாங்கி குர்பானை கொடுக்கக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கு அதிகமானவர்களிடத்தில் காணப்படுகிறது. அவர்களுக்கு இந்த தெளிவில்லாமல் இருக்குது. சில அறிஞர்கள் சில உலமாக்கள் அதை ஆமோதித்து விட்டிருக்கிறார்கள். அது பிரச்சனை இல்லை அப்படி என்று சொல்லி போட்டு அவர்களுடைய அறிவுக்கேற்ற மாதிரி அவர்கள் பத்துவா கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே சிந்திக்கின்ற போது இது தவறு என்கிறத நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்குரிய அந்த பிராணியை எங்களுக்கு சொந்தமானதாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு விலையை பேசி அவரிடத்திலே எங்களுடைய சல்லியை கொடுத்து மாட்டை நாங்கள் சாய்த்து கொண்டு வந்துவிட வேண்டும். எங்களுக்கு பொருத்தமான ஒரு இடத்துல நாங்கள் கட்டி வைத்து அந்த மாட்டை உரிய நேரத்திலே உரிய காலத்திலே நாங்கள் அறுத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி எங்களுடைய உலுஹியாவை நாங்கள் வழங்க வேண்டும். இது மிக முக்கியமாக உலுஹியாவிலே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அம்சம். அப்படி இல்லாமல் எங்களுடைய வசதிக்கு எங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய நோக்கம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த நடைமுறைக்கு மாற்றமாக செஞ்சோம் என்று சொன்னார். நாங்க அவர்கிட்ட விலையை பேசி போட்டு இந்த விலைக்குரிய சல்லியை நாங்க அறுத்தத்துக்கு பின்னால இறைச்ச கணக்கு பார்த்து அந்த இறைச்சிக்குரிய கிலோவை பார்த்து நான் உங்களுக்கு தாரன் அப்படின்னு சொல்லி போட்டு வந்தோம் என்று சொன்னால் அறுக்கிற நேரத்தையில் எங்களுக்கு சொந்தமான பிராணி இல்லை, அவருக்கு சொந்தமானத யாருக்கு இந்த மாடை யார் விற்றாரோ அவருக்கு தான் சொந்தமான மாட்டை அவர் அறுக்கிறார்.
அவர் அர்த்தத்துக்கு பின்னால இறைச்சிய கணக்கு பார்த்து எங்களுக்கு விற்கிறாரு. நாங்க என்ன பண்றோம்? இறைச்சியை கணக்கு பார்த்து கிலோ கணக்குல வாங்கியிருக்கிறோம். வாங்கின அந்த இறைச்சியை நாங்கள் பங்கிட்டு இருக்கிறோம். எனவே சதக்கா செஞ்சிருக்கிறோம் என்கிற அந்த பகுதிக்குள்ளதான் அது வரும் என்கிறத நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய வணக்கத்தை நாங்கள் எங்களுடைய இஷ்டத்துக்கு பாழாக்கி விடாமல் மிக கவனமாக இந்த விடயத்திலே இருக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் சொல்லிக் கொள்கின்றோம். உதுஹிய்யா தொடர்பாக பல்வேறுபட்ட சந்தேகங்களும் கேள்விகளும் நம்மிடத்திலே கேட்கப்படுகின்றன. பொதுவாக சகோதரர்களிடத்திலே அது சம்பந்தமான சந்தேகங்கள் நிறைய காணப்படுகின்றன. எதிர்வரக்கூடிய நாட்களிலும் இது தொடர்பான சந்தேகங்களை நாங்கள் தெளிவுபடுத்துவோம் என்று சொல்லிக்கொண்டு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் மார்க்க விடயங்களை எங்களுடைய இஷ்டத்துக்கு நாங்கள் செய்து விடாமல், எங்களுடைய விருப்பத்துக்கு நாங்கள் செய்து விடாமல், எங்களுக்கு நன்றாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நினைத்து கொண்டு நாங்கள் செய்து விடாமல் அல்லாஹ்வும் தூதரும் இந்த விடயத்திலே எப்படி அனுமதி வழங்கியிருக்கிறார்கள், நான் எடுக்குகின்ற இந்த முடிவு குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்ட முடிவா அப்படிங்கிறத கொஞ்சம் தேடி ஆராய்ந்து நாங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொண்டு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் அவனுடைய நல்லடியார் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.